20 வருடங்கள் கழிச்சு நம்மை தேடி வந்த இரவில் ஒரு புது நம்பிக்கை வந்தது. வேம்பயர் த மாஸ்கரேட் பிளட் லைன்ஸ் 2. இது ஒரு கேம் அல்ல, ஒரு கனவு கதை, ஒரு மறக்க முடியாத நினைவு. இரத்தத்தில் எழுதிய ஒரு வாக்குறுதி. இப்பொழுது 2025 அக்டோபர் மாதம் அந்த இருள் உயிர் பெறுது. அவர்கள் சொல்வது முடிந்து விட்டது. மரணமல்ல, தாமதமல்ல, முடிந்தது. ஆனால் அந்த முடிந்தது என்பது என்ன அர்த்தம்? 20 வருட கழிப்பின் பின் ஒரு கேம் மீண்டும் பிறக்கிறதா? டேவிட் கேடர், டிராகன் ஏஜை உருவாக்கியவர், ஒரு புது கனவு காண்கிறார். அவர் ஒரு சீக்வலை விட மேலானதையே ஆசைப்படுகிறார். அவர் சொல்வது, எக்ஸ்பெடிஷன் 33, பால்டூர் கேட் 3 மாதிரியான ஒரு வேம்பயர் கேம் வந்தால் நல்லது. இதை கேளுங்கள். பால்டூர் கேட் 3 ஒரு பெரிய ஆர்பிஜி. எக்ஸ்பெடிஷன் 33 ஒரு அழகான வேறுபட்ட கேம். இப்பொழுது வேம்பயர் கேமும் அதே நிலையடைய முடியுமா? பிளட் லைன்ஸ் 1 பெர்ஃபெக்ட் இல்ல, ஆனாலும் அது உயிருடன் இருந்தது. நீங்கள் வேம்பயராகவே உணர்ந்தீர்கள். அதில் பாலிடிக்ஸ், லவ், பெட்ரேயல் எல்லாம் இருந்தது. இப்பொழுது 2025 அக்டோபர் மாதம் அந்த இருள் உயிர் பெறுது. அவர்கள் சொல்வது முடிந்து விட்டது. மரணமல்ல, தாமதமல்ல, முடிந்தது. ஆனால் அந்த முடிந்தது என்பது என்ன அர்த்தம்? 20 வருட கழிப்பின் பின் ஒரு கேம் மீண்டும் பிறக்கிறதா? டேவிட் கேடர், டிராகன் ஏஜை உருவாக்கியவர், ஒரு புது கனவு கதை. காம்பேட்டை விட கான்வர்சேஷன் முக்கியம். அழகான இருளுடன் மனதை குழப்பும் கதைகள் இருக்கட்டும். வேம்பயர் த மாஸ்கரேட் காம்பேட் கெட்டதா? இல்ல. ஆனால் அது ஒரு சாஃப்ட் விஸ்பர். அதிகமான வன்முறை அல்ல, ஆனால் அந்த சைலன்ஸ் பயமூட்டு. பிளட் லைன்ஸ் 2 இதை மீண்டும் கொண்டு வர முடியும்? டேவிட் கேடர் கேட்ட கேள்வி. ஃபேண்டசி, சைஃபை இல்லாமல் ஒரு டீப் ஆர்பிஜி வந்தா எப்படி இருக்கும்? அதற்கான பதில் எஸ். நம்மளே எதிர்பார்க்கிறோம். டுவார்ஃப்ஸ், ஸ்பேஸ் மெரீன்ஸ் போதும். நமக்கு தேவையானது வேம்பயர் ரகசியங்கள், சென்ச்சுரிஸ் ஆஃப் பெயின், forbidden love. Bloodlines mattered because it shown us who we really are. நம்முள் உள்ள இருட்டை பார்த்தோம். அது ஒரு பயங்கரமான ஆனாலும் உண்மையான அனுபவம். கேடர் எக்ஸ்பெடிஷன் 33 குறிப்பிடும் போது ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். இது ஒரு கேம் இல்லை, இது ஒரு சேலஞ்ச். அவர் சொல்வது, கட்சீன் மட்டும் போதாது, மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் வேண்டாம், கேம் உண்மையாக இருக்கட்டும். டாக் பண்ணி மோதலிலிருக்கு வெளியே வரலாமா? எஸ். செட்யூஸ் பண்ணி பவர் அடையலாமா? எஸ். இது BG3 செய்ததுதான். வயலன்ஸ் இல்லாமல் பவர் காட்டுவது. ஆனால் இப்போது ஒரு பயம் இருக்கு. இந்த கேம் ரொம்ப பேரிடம் போயிடுச்சு. அதனால் சோல் கம்ஜோர் ஆயிருச்சா? ஸ்டில் நம்பிக்கை இருக்கு. இந்த அக்டோபர் ஒரு நொஸ்டால்ஜியா ட்ரிப் இல்ல, ஒரு ரியல் வேம்பயர் ஆர்பிஜி ஆக வேண்டும். ட்வைலைட் மாதிரி லவ் இல்ல. இது வியர்ட் லவ், டேஞ்சரஸ் லவ், பெயின்ஃபுல் லவ். பிளட்-லைன்ஸ் 2 பர்ஃபெக்ட் ஆக வேண்டாம், பிரேவ் ஆக போதும். எனக்கு கமரியா வேணும், சபட் வேணும். நாம் பிட்ரை பண்ணலாமா, லவ் பண்ணலாமா, டிவோவர் பண்ணலாமா? அது யங் டிசிஷன் ஆக்கட்டும். இந்த கேம் லூட்காக இல்ல, மீனிங்காக இருக்கட்டும். கேடர் கனவு நடந்தால் இந்த கேம் BG3 எக்ஸ்பெடிஷன் 13க்கு சமமானதா? இல்ல. அது அவங்களோட பிளட் லைன் தான். ஒரே இரத்தத்தில் பிறந்தது, ஒரே இருளில் வாழும் வீரம்.